இரவிபுதூர்களை அருகே மகளின் திருமண அழைப்பிதழ் கொடுக்க சென்றபோது லாரி மோதி முதியவர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள சிராயன்குழி பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ், வயது 68. இவருடைய மனைவி கடந்த 5 வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார். இவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இதில் மூத்த மகளுக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் 2வது மகள் அஸ்வினிக்கு வருகிற செப்டம்பர் மாதம் திருமணம் நடக்கவிருக்கிறது. இந்த நிலையில் அவரது உறவினர்களுக்கு திருமண அழைப்பிதழ் கொடுக்க நேற்று பால்ராஜ் தனது ஸ்கூட்டியில் சென்றுள்ளார். பின்னர் அவர் திருமண அழைப்பிதழை கொடுத்து முடித்த பின்பு சாமியார் மடத்தில் இருந்து வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது இரவிபுதூர்களை பகுதியில் வந்தபோது பால்ராஜ் ஓட்டி சென்ற ஸ்கூட்டி மீது அந்த வழியாக வந்த லாரி ஒன்று மோதியுள்ளது. இதில் அவர் நிலை தடுமாறி ஸ்கூட்டியில் இருந்து கீழே விழுந்துள்ளார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பால்ராஜ் மீது லாரியின் பின் சக்கரம் ஏறி இறங்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார். மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி நிற்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பால்ராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.